3 மாசம் முடிவடைந்த உடன் உடன் அறுவடையை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் ஏற்றிருக்கிறேன். வீட்டை கொண்டு போகிறோம் பாருங்க. ஹாய், வணக்கம் உறவுகளே. காண்டீபன் பீஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் எங்கள் தோட்டத்திலே நான் போட்ட கச்சான் தோட்டத்திலே கச்சான் போட்டிருக்கிறேன் பாருங்க. கச்சான் 5 பரப்பில கச்சான் போட்டிருக்கிறேன். கச்சான் இன்று அறுவடை செய்ய போறோம். கச்சான் இழுக்க போறோம். 3 மாதம் கடந்திருக்குது. அப்ப இந்த கச்சான் இழுக்க போறோம். அந்த காணொலிகளை நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டீபன் வியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள், அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். கச்சானுக்கு நாங்கள் இந்த முதல்ல வரங்க இப்படி ரவுண்ட் ஆகும். இப்படி பொத்தி பிடிச்சி தான் இழுக்கணும். இப்படிதான் கச்சான் இழுக்கிறோம். இழுத்துட்டு இப்படி உதாரணம் உடனே இந்த கச்சான்ல வந்து இப்படி வந்துருக்கு வெள்ளையா. இந்த கச்சானை இப்படி இந்த ரவுண்ட் ஆகணும். இப்படி பொத்தி பிடிச்சி தான் கச்சான் இழுத்தா தான் அப்படி இல்லை ஃபுல்லா கச்சான் அப்படி வரும். அப்படி இந்த அப்புறம் உதாரணம் உடனே இப்படி கச்சான் வரும். கச்சான் அப்படி ஒரு கச்சான் இப்படி இழுத்து கொண்டு இருக்கிற நேரம் அப்படி முதலில உழுது நிலத்தை உழுது பண்படுத்தி நல்ல தூர்வையா வச்சு கொண்டு அந்த தூர்வையில கச்சான் நடுவதற்கான பாத்திகளை கட்டி பிறகு தேவையான ஆட்களை வச்சு கச்சான நடுக செய்து பின்பு வளமையாக இது தண்ணி இறைக்கிறது இறைச்சி பிறகு அப்படியே நாளிலும் பொழுதும் கச்சான் வளர்ந்து கொண்டு வந்து 3 மாசம் முடிவடைந்த உடன் அறுவடையை பெற்றுக்கொள்ளலாம். அது இந்த பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். என்ன இதால இந்த கச்சான் செய்ய என்னென்ன பாதிப்பு இதால என்னென்ன நோய்கள் வெளியில இல்லாம சாப்பிடும் இல்லை அந்த கச்சான கச்சானில பெருசான நோய் தொற்று வராது. மற்ற பயிரோட ஒப்படைக்க இந்த கச்சானில நோய்கள் வாரதுக்கு குறைவு. மற்றபடி கச்சான் போட்டுட்டு முதல்ல என்ன செய்யணும்னா உழுது பண்படுத்தி போட்டு பிறகு நாங்களும் அந்த பெரிய பெரிய பாத்தியா தான் போட்டு இந்த கச்சான் பயிற்சியை செய்திருக்கேன். சின்ன சின்ன பாத்தியா நாங்க போடாம பெரிய பெரிய பாத்தியெல்லாம் போட்டதால அந்த இறைக்கிறதும் சுலபமா இருக்குது. பிறகு அந்த கோடு கீறி தான் அந்த கச்சான் பயிற்சியை செய்த நாங்கள் அது செய்துதான் இப்ப இப்படி இந்த அறுவடை கச்சான் அப்படி அறுவடை செய்திருக்கிறோம்.
கச்சான் எல்லாம் அந்த கட்டுகளை உரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கச்சான் அந்த மற்ற பயிர்களுக்கு கொஞ்சம் நடுகளும் உரைக்க வேணும். ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் இல்ல நாளைக்கு ஒரு கிராம விட்டு அப்படி உரைக்கலாம். ஆரம்பத்துல தொடர்ச்சியா உரைக்கணும். ஏன் என்று சொன்னால் கொஞ்சம் வளர்ந்தால் தான் அந்த ஈரம் காயாம இருக்கும். நிலத்துல ஈரத்தன்மை காயாம இருப்பதற்காக ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் உரைப்ப உரைக்க வேணும். வளர்ந்து வந்ததுன்னு சொன்னா நிலத்தை மூடி பிடிக்குதுன்னு சொன்னால் இறைச்சால் கொஞ்ச நாள் நின்று பிடிக்கும். கச்சா நகல் 5 பரப்பில் போட்டு முழுக்க இழுத்திருக்கிறோம். இழுத்து போட்டு காய விட்டிருக்கிறோம் பாருங்க. காய்ஞ்சா அந்த மண் எல்லாம் உளிர்ந்து ஏற்றுறதுக்கு சுகமாக இருக்கும். அதுக்காண்டி நாங்கள் காய விட்டுட்டு இனி ஏற்ற தொடங்க போகிறோம் பாருங்க. கச்சான் முழுக்க இழுத்துட்டு இப்போ பாருங்க இனி தேத்தண்ணி கொண்டு குடிக்கிறது தான். நான் பாருங்க தேத்தண்ணியை பாருங்க எப்படி இருக்குண்டு பிளேண்டி தான் குடிக்கிறோம். ஓ சூப்பரா சூப்பர். கிளாமஸ்டெல்லாம் ஏற்றிருக்கிறோம். அப்படியே வீட்டை கொண்டு போகிறோம் பாருங்க. தற்போது பாருங்க நான் கச்சான் எல்லாம் வீட்டை கொண்டு வந்து கையால் ஆஞ்சு காய விட்டு தற்போது விற்பனைக்கு தயார் நிலையில் இருக்கின்றது. அந்த காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டிருப்பீர்கள். காண்டீபன் வியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.